ஹாய் மக்களே, வெல்கம் டு சார்லன்ஸ் குக்கிங் அண்ட் பேக்கிங். இன்றைக்கி கனவா மீன் வச்சு ஸ்குவிட்டு வச்சு ஒரு ரோஸ்ட் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் 1 ஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சுக்கணும். சோம்பு பொரிஞ்ச உடனே ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஸ்குவிட்டை ஒரு 3 ஸ்பூன் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் தனியா பவுடர், 1/2 ஸ்பூன் மஞ்சள் பவுடர் போட்டு நல்லா உப்பு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மேரினேஷன் பண்ணி வச்சுக்கலாம். அது மேரினேட் ஆகிட்டு இருக்கட்டும். இந்த சைடு பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரே ஒரு தக்காளி, ஒரு பெரிய தக்காளி ஒன்று சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூனு உப்பு சேர்த்து தக்காளி நல்லா வதங்கினதும் இந்த நம்ம மேரினேஷன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ஸ்குவிட்டை இதை சேர்த்துக்கலாம். ஸ்குவிட்டு பார்த்திங்கன்னா நம்ம ப்ரான்ஸ் மாதிரி 7 மினிட்ஸில் குக் ஆகுறது தான். ஆனால் பட் ரஃப்பாக இருக்கும். நீங்கள் சிம்மில் வச்சுட்டு அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு ஒரு 30 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும். நல்லா வதங்கி வெந்து அதுலேருந்தே தண்ணி விட்டு வெந்து வரும். கடைசியில் 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து நல்லா ட்ரையாக இது பண்ணி விட்டிங்கன்னா, கிண்டி விட்டிங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான ஸ்குவிட் ரோஸ்ட் ரெடி ஆயிரும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.